வெல்கம் டு வான்யாஸ் கிச்சன். சூப்பரான சுண்டல் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவு சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சுண்டலை நல்லா கழுவி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1 கப் அளவு சுண்டல் எடுத்துக்கிட்டேன். அதே கப்பால் 2.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த அளவில் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாலும் தப்பில்லை, ஏன்னா லாஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் சுண்டலுக்கு தண்ணியில் உப்பு சேர்க்கும்போது லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், மறக்காமல் உப்பு சேர்த்துக்குங்க, இல்லைனா சுண்டலோட டேஸ்ட்டே போயிடும். லாஸ்ட்டில் ஆட் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட் வராது. நெக்ஸ்ட்டு குக்கரை மூடி ஒரு 8 விசில் பக்கம் விட்டுருங்க. 10 விசில் கூட அடித்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு 8 விசில் அடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு சுண்டலை மட்டும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி. டயட்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்க இப்படியே சாப்பிடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறவங்க ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு நிறம் மாறுற வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. ஒரு நிமிஷம் இப்படியே வதக்குனிங்கன்னா பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாவோட நிறம்லாம் லைட்டாக மாறி வரும். இப்போ நம்ம தாளிப்பு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருந்த சுண்டலை அப்படியே எடுத்து கொட்டி ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. 8 விசில் விட்டதுக்கப்புறம் டக்குன்னு ஓப்பன் பண்ணாமல் கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் விட்டுட்டேன். அந்த சுடுதண்ணியில் இன்னும் நல்லா சுடுதண்ணிலே உள்ள குக்கரில் சுடுதண்ணிலே இருந்தங்காட்டிக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சுண்டலை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சுண்டலை எடுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சமாக ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு சும்மா லைட்டாக கையில் எடுத்து லைட்டாக மட்டும் போடுங்க. போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தாளிப்போடு சேர்த்து சூப்பரான சுண்டலாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.